வணக்கம். இன்றைக்கி சம்மங்கி பூவில் எப்படி அழகான ஒரு சரம் தொடுக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். உங்களுக்கு எந்த கலர் நூல் பிடிச்சிருக்கோ, நல்லா டார்க்கான கலர், நான் இன்றைக்கி பிங்க் கலர் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எந்த நூல் பிடிக்குமோ அந்த நூல் எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு பூவை எடுத்து கட்டணும். நம்ம எப்பயும் போடுறோம்ல முடிச்சு, அந்த மாதிரி போடணும். ரெண்டாவதாக ஒரு பூ எடுக்கும்போது அதை முதல் பூவோடு சேர்த்து ஒரு முடிச்சு, அப்புறம் நம்ம வைக்கிற ரெண்டாவது பூவுக்கு மட்டும் தனியாக ஒரு முடிச்சு. அப்போ தான் ரெண்டாவது பூ நல்லா ஸ்டிஃபாக நிற்கும், ஆடாது, அசையாது. இதே மாதிரி அடுத்தடுத்து நம்ம எவ்வளோ பூ கட்டுறோமோ அதோட முதல் பூவோட சேர்த்து அதுக்கப்புறம் ரெண்டாவது பூக்கு மட்டும் தனியாக ஒரு முடிச்சு. சம்மங்கி கொஞ்சம் தடியாக அந்த காம்பு இருந்ததுன்னா உதிராமல் நிற்கும், இல்லைனா உடையாது நம்ம கட்டும்போது. இப்போ பார்த்திங்கன்னா அழகான செயின் மாதிரி வந்திருக்கு பாருங்கள் சம்மங்கி. முன்னாடி பார்த்தாலும் பின்னின மாதிரி இருக்கும், பின்னாடி பார்த்தாலும் வேறு டிசைன் வரும். ரெண்டுத்துலேயுமே வேறு வேறு டிசைன் வரும். ரொம்ப அழகாக இருக்கும் சாமிக்கு நீங்கள் சாத்தினீங்கன்னா. இந்த பூவை எப்படி மடிக்கிறதுனா, ஏன்னா நம்ம எடுத்துகிட்டு போகும்போது சிடுக்காயிடக்கூடாது இல்லையா, அதனால் முதல்ல அந்த முன்னாடி இருக்கிறத பிடிச்சிட்டு ஃபுல்லாக அப்படி சுற்றிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு எவ்வளோ நூல் வேணுமோ அந்தளவுக்கு நூல் கட் பண்ணிட்டிங்கன்னா சாத்திக்கலாம்.